Bismillahirrahmanirrahim. Forgive me, God, I beg, I pray. I did not do good in my day. I did not do all that you say. And finally I went astray. I ask you now for one more chance, and I will follow without a glance. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, திங்கட்கிழமை தோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே இன்றைய தினம் நமது தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கடமையான வுதுவை பற்றி ஒரு சில அம்சங்களை இந்த இடத்திலே நான் ஓரளவு சுருக்கமாக முழுமையாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். காரணம், இந்த வுது என்கின்ற அம்சம் எமது அன்றாட வாழ்க்கையில் நாம் நிறைய தெரிந்து வைத்த ஒரு அம்சமாக இருந்தாலும் நிறையவே அதில் அதாவது மாற்றங்கள் என்ன, எவைகள் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் என்கின்ற வழிமுறைகளை தெரிந்திருந்தாலும் கூட பல நேரங்களில் நாங்கள் வுது எடுக்கின்றவர்களை அவதானிக்கிற நேரத்தில் வுதுவிலே அவர்களுக்கு ஒரு முழுமையான அறிவு இல்லை என்பதை காணக்கூடிய அமைப்பிலான வுது முறைகளை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த வுதுவுடைய அம்சத்தை முழுமையாக படிக்காமல் வுது செய்யக்கூடியவர்கள் சில விஷயங்களிலே இப்படி செய்தால் சரியா, அப்படி செய்தால் சரியா என்கின்ற ஒரு சந்தேகத்தோடும் செயல்படுவதையும் நாம் பார்க்கிறோம். இன்னும் அந்த சந்தேகங்கள் அன்றாடம் 5 நேரம் தொழக்கூடிய மக்களிடத்திலும் என்ன செய்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால் சுருக்கமாக ஒரு அரை மணி நேரம் வுது சம்பந்தமான விஷயங்களை நான் சொல்லிவிட்டு அதிலே உங்களுக்குள்ள சந்தேகங்களை நீங்க என்ன செய்யலாம், இது முடிந்த பின்னால் அந்த வுதுவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டோம் என்று சொன்னால் வுது பற்றிய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு வகுப்பாக இந்த வகுப்பை நாம் அமைத்துக் கொள்ள முடியும். அன்புள்ள சகோதரர்களே, முதலாக நான் வுதுவை பற்றி சொல்வதற்கு அதாவது சொல்கின்ற இந்த நேரத்திலே வுது கடமையாக்கப்பட்டதை பற்றி ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது, 5 நேர தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். மக்காவுடைய இறுதி பகுதியிலே ஹிஜ்ரி 10க்கு பின்னர் தான் என்ன செய்கிறது, அதாவது வுது இந்த தொழுகை கடமையாக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேற்பட்ட 2 வருடத்துக்கும் குறைந்த காலங்கள் என்ன செய்தார்கள், தொழுதார்கள். அதாவது 5 நேர தொழுகை. வுது எப்பொழுது அதுக்கு முன்னாலேயே இரவு தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரா முஸம்மில் மூலம் என்ன செய்தது, கடமையாக்கப்பட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்த பின்னால, அதாவது 1ஆம் ஆண்டு நபித்துவத்துக்கு பின்னர் 1ஆம் ஆண்டு தொடக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் ஜமாத்தாக என்ன செய்தார்கள், இரவு தொழுகை தொழுதார்கள். ஆரம்பத்திலேயே இரவு தொழுகை அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது. பின்னர் தான் அந்த கடமை என்ன செய்தது, நீக்கப்பட்டது. அப்பொழுதும் கூட 11 ரக்காத்துக்கள் தொழுததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்லே நாங்கள் பார்க்கிறோம். மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமாக தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரத்தில் இந்த இரவு தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரத்தில் 11 ரக்காத்துக்கள் என்ன செய்தார்கள், மக்காவிலே 1 வருட காலம் தொழுதார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இரவு தொழுகை சம்பந்தமான தீர்ப்பை பற்றி சொல்கின்ற பொழுது அலமு அஹலில் அர்லி பி வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய வித்ர் சம்பந்தமான மிகவும் அறிவுள்ள, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகவும் அறிவுள்ள ஒருவர் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான். இந்த உலகத்திலேயே நபி அவர்களுடைய வித்ர் சம்பந்தமான மிகவும் அறிவுள்ள ஒருவர் யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிமில் என்ன செய்கிறது, வருகிறது. இப்ப இந்த நேரம் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது எடுத்து தான் இந்த தொழுகைகளை தொழுதார்களா அப்படி என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எந்த செய்தியையும் காண முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
இந்த வருடங்கள், அதாவது மக்காவிலே உது கடமையாக்கப்பட்டால் எந்த செய்தியும் காண முடியவில்லை. ஹாக்கிமிலே ஒரே ஒரு செய்தி வருகிறது, அதுவும் கடமையாக்கப்பட்டதற்கு ஆதாரமாக அந்த செய்தி இல்லை. அது பலகீனமான செய்தியும் தான், கடமையாக்கப்பட்டதற்கு ஆதாரமாக அந்த செய்தியும் இல்லை. எனவே அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் உது கடமையாக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் ஒன்று இல்லாததனால் நிறைய இஸ்லாமிய அறிஞருடைய கருத்து என்னென்று சொன்னால், சில முக்கியமான ஆதாரங்களை வைத்து உது கடமையாக்கப்பட்டது மதீனாவிலே தான், உது கடமையாக்கப்பட்டது மதீனாவிலே தான், தொழுகை அதற்கு முன்னர் உது இல்லாமல் தான் என்ன செய்தார்கள், தொழுதார்கள். எமக்கு இங்கிருந்து பார்க்கிற நேரத்தில் உது இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் தொழுதாங்கன்னு இந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி போட்டா என்ன செய்யும்? இப்ப கிளிப் கட் பண்ணி போடுற ஒரு சோதனை இது, அதனால சொல்றேன். சரியா? போட்டா அது ஒரு பெரிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் உது இல்லாமல் தொழுதார்கள், இப்ப நான் சொல்லத்தான் செய்றேன். அதை கட் பண்ணி என்ன எப்படி இருக்கும்? உது இல்லாம தொழுதாங்கன்னு சொல்லி ஆகிரும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே, அதாவது மதீனா வரும் வரைக்கும் அந்த மாதிரி தொழுதார்கள் என்றது நான் நம்ப வேண்டியிருப்பதற்கு காரணம், நாம இன்னொன்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் மக்கால 10 வருஷமா 5 நேரமே தொழல. அப்படி சொன்னா பாவமா? பாவம் இல்ல. ஏன் 5 நேரம் அப்ப கடமையாக்கப்பட்டில்லை. அதே மாதிரி உதுவும் என்ன செய்யவில்லை, கடமையாக்கப்படவில்லை என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய, அதாவது பெரும்பான்மையானவருடைய கருத்தாக இருக்குது. மதீனால வந்த பின்னர் தான் உது கடமையாக்கப்பட்டது. அப்படி என்றால் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அவர்கள் உது எடுத்திருக்கவில்லை, குர்ஆனை தொடுகின்ற பொழுது உது எடுத்திருக்கல, தொழுகிற நேரத்தில் உது எடுத்திருக்கவில்லை. காரணம் உது கடமையாக்கப்படவில்லை. மதீனால வைத்து தான் என்ன செய்கிறது, உது கடமையாக்கப்படுகிறது, உது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, தொழுகையுடைய நேரங்கள் சொல்லி எல்லாமே என்னது மதீனால வைத்து தான் நடந்தது. அந்த அடிப்படை நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உது தொழுகை கடமையாக்கப்படுகின்ற பொழுதே உது கடமையாக்கப்படவில்லை. அதுக்கு நாங்க அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு செய்தி சொன்னோம். உது கடமையாக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்கின்ற அமைப்பில் ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகைக்கு வந்துட்டு என்ன செய்யறாங்க, தொழுகைக்கு இஷாவுக்கு வருவதற்கு லேட் ஆகிறாங்க. நபித்தோழர்களை நிறைய பேர் தூங்கி விட்டார்கள். அதில் படுத்து தூங்கியவர்கள், சாய்ந்து தூங்கியவர்கள், எத்தனையோ பேர் என்ன செஞ்சாங்க அதுல இருந்தார்கள். சஹா ரசூலுல்லாஹ் தொழுவிச்ச உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க, தொழுதாங்கன்னு வருது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. இப்ப இந்த செய்தியில ஒன்றில் படுத்து தூங்கினாலும் உது முடியாதுன்னு சொல்லணும், அல்லது உது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நடந்த சம்பவம் இதை சொல்லணும். எது பொருத்தம்? உது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நடந்த சம்பவம் என்ற விளக்கம் தான் என்ன செய்யுது அதுக்கு பொருத்தமையுடைய. இந்த 2 விளக்கத்தை தவிர வேற எந்த விளக்கம் அந்த ஹதீஸுக்கு சொல்ல முடியாது. அதில் சிறந்த விளக்கம் உது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அப்ப இது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப உது மதீனாவில் தான் கடமையாக்கப்படுகிறது. இந்த உதுவுடைய அம்சத்துல அதாவது நாங்கள் பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது சம்பந்தமா சொன்ன சிறப்புகள் நிறைய பார்க்கலாம். அதுல ஒரே ஒரு நான் செய்தி சொல்கிறேன் சொன்னால், சிறந்த அதாவது அமல்களை ரசூலுல்லாஹ் சொன்னதுல ஒன்றுதான் இஸ்பாகுல் வுது அலல் மகாரி. கஷ்டமான நேரத்திலும் வெறுப்பான சூழ்நிலையிலும் வுதுவை பூரணமாக செய்தல். வுது செய்யறதுல ஒரு ஸ்டாண்டர்ட். சூட்டு டைம்ல நம்ம வுது அரை மணி நேரத்துக்கு எடுப்போம். நிறைய பேர் பாருங்க வுது டைம்ல அந்த டைம்ல ஒரு பெரிய ஒரு வுது ஒன்று எடுப்பார்கள். காரணம் சூடு தண்ணி படணும். அதனால நிறைய அழகா கழுவி நிறைய ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்து வுது எடுப்பார்கள். குளிர் டைம்ல சோட்டா வுது முடிஞ்சிடும். எந்த அளவு சோட்டா தண்ணி பட்டதா இல்லையா நம்மளே டவுட் பண்ற அளவுல என்ன செஞ்சிடும், முடிந்து விடும். அதே போல சுபகுக்கு எழும்பி அந்த டைம்ல எடுக்கிற உதுவுக்கும் மகரிபுக்கு எடுக்கிற உழுவுக்கும் தூங்க போற நேரத்தில் எடுக்கிற உழுவுக்கும் என்ன செய்யுது, வித்தியாசம் இருக்குது. இந்த இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க இஸ்பாகுல் வுது. எந்த வெறுப்பான சூழ்நிலையிலும் உதுவை பூரணமாக செய்தல் சிறந்த அமல். எந்த ஒரு சூழ்நிலையில் நமக்கு கஷ்டமாக உள்ளத்துல இருந்தாலும் கூட அதை பூரணமாக செய்யறது என்னது ஒரு சிறந்த அமல் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இது வார நிறைய செய்திகள் உதுவுடைய சிறப்புக்கு இருக்கின்றன. நான் டைரக்ட் விஷயத்துக்கு வருகிறேன். இது ஒரு முன்னுரையாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உதுவுடைய அம்சத்தை பொறுத்த வரைக்கும் உது எதற்கு கடமை என்றதை நான் சொல்லிட்டு வரேன். உதுவை நம்ம எதற்கு கடமை நீங்க தேடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விஷயங்களுக்கு தான். அதுல ஒன்று கருத்து முரண்பாடு உள்ள விஷயம், இன்னொன்று கருத்து முரண்பாடே இல்லை. ஒன்று என்ன, தொழுகை. தொழுகைக்கு உது கடமை இடத்துல யாருக்கும் கருத்து முரண்பாடு இல்லை. கருத்து முரண்பாட்டா முஸ்லீமாவும் என்ன செய்யலாது, இருக்கே இயலாது. தவாப் செய்யற நேரத்தில் உது கடமை என்பதில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. விளங்கிட்டா? தவாப் செய்கிற நேரத்தில் உது கடமை என்பதில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. உது கடமை என்பதுதான் சரியான கருத்து. உது கடமை என்பதுதான் சரியான கருத்து. இந்த 2க்கு தவிர உது கடமையான ஒரு நிகழ்வை நீங்க எங்கேயும் என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. மற்ற எது சொன்னாலும் சரி தொழுகைக்கும் அடுத்தது தவாஃபுக்கும் தான் என்னது உது கடமை என்கின்ற அந்த அதாவது பதிவை நம்ம வச்சுக்கொள்ளணும். இப்போ உது எடுக்கிற முறை சம்பந்தமாக நீங்க வந்தீங்கன்னு சொன்னால், நம்ம உது என்ற பாடத்துல நீங்க ஃபிக்குடைய சட்டம் என்று படிப்பிக்கிற எல்லா பாடத்திலையும் முதலாவது சுத்தம் என்றது போட்டதே மெயினாக இந்த உது என்ற அம்சத்துக்கும் குளிப்பு என்ற அம்சத்துக்கும் தான்.
அதனால சுத்தம் என்பது ஒரு பகுதிக்கு முன்னால இருக்குது. உதுவ படிப்பதற்கு முன்னால தஹாராவுல வந்து அதுக்கு முன்னால மற்ற பகுதிகள் தண்ணியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதுல உதுவோடு சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து நான் ஆரம்பிப்பதாக இருந்தால், உதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற அந்த தண்ணியில கையை போட்டு கழுகலாமா, வெளியெடுத்து ஊத்தி கழுகலாமான்னு இன்னும் நிறைய பேர் தீர்க்காம அந்த பிரச்சனையில எந்திரிக்கிறான். உது எடுக்கிற இன்றைக்கும் வரைக்கும் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் உது எடுக்கிறவங்களுக்கு கூட அந்த டவுட் என்ன செய்யுது, இன்னும் இருக்குது. டெப் வந்ததுனால அந்த கருத்து முறைப்பாடு குறைஞ்சிச்சு. டெப்ல தானே அது போடுறதுக்கு ஒண்ணு இல்லையே. சில நேரங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை வந்தா என்ன செய்யுது, அந்த கருத்து முறைப்பாடு வருது. ஹதீஸ்ல வந்து உள்ளுக்க போட்டு கழுவுறதுக்கு தடை வந்த ஒரே ஒரு இடம் வந்து தூங்கி எழும்பினா மட்டும்தான். தூங்கி எழும்புறமே, அந்த தூங்கி எழும்புற நேரத்துல மட்டும்தான் தடை வந்து இருக்கிறது. உள்ளுக்கு என்ன செய்ய வேண்டாம், கையை போட வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் வந்து ஒருவர் இதா காம அஹதுக்கும் மினன் நௌம், தூக்கத்திலிருந்து மினல் லைல், தூக்கத்திலிருந்து அவர் எழும்பினார் என்று சொன்னால் அவர் என்ன செய்வானா, ஃபலா யுத்ஹில் யதஹு ஃபில் இனா, தனது கையை பாத்திரத்துக்குள் நுழைக்க வேண்டாம். ஃபைன்னஹு லா யத்ரி ஐன பாத்தத் யதுஹு, அவருடைய கை இரவில எங்கெல்லாம் போச்சுன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. அசிங்கங்களை பிடிச்சிக்கலாம், அசுத்தமாக நடந்துக்கலாம், அவருக்கு தெரியாது. அதனால உள்ளுக்கு என்ன செய்ய வேண்டாம், நுழைக்க வேண்டாம். அப்படி நுழைத்தால் உலு என்ன செய்யாது, பாதிக்காது. அவருக்கு உலு கேன்சல், அவர் அப்படி உலு எடுத்துறாரு, அவருக்கு உலு கூடான்னு அர்த்தமாகிறாது. ஆனா அது தவறு செய்யறாரு. அவர் அப்படி செஞ்சால் ரசூலோட கட்டளை என்ன செய்யறாரு, மீறாரு, தவறு செய்யறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வுதுவுக்கு நீங்க கையை நுழைக்க வேண்டாம் பாத்திரத்துக்குள். இது எப்ப மட்டும், தூங்கி எழும்பினால் மட்டும்தான் இந்த செய்தி என்ன செய்யலாம், நீங்க பார்க்கலாம். மற்ற இடங்களுக்கு இந்த சட்டம் வரல. மற்றபடி எல்லா இடங்களிலுமே நீங்க உள்ளுக்கே என்ன செய்யலாம், கையை போட்டு உது எடுக்கலாம், வெளியே தண்ணீர் ஊட்டி முழு எடுத்துக்கலாம். தூங்கி எழுப்பினா மட்டும்தான் வெளியே தண்ணீர் எடுத்து தனது கையை 3 முறை கழுவி கொண்டு மற்றபடி என்ன செய்யணும், உதுவை நம்ம செய்யணும். இதுலயும் வெளியே தண்ணி ஊத்தி 3 முறை கழுவுறோம், மறுபடியும் உள்ளுக்கு போட்டு 3 முறை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். வெளியே போட்டு 3 முறை கழுவிட்டு அதை சிலவங்க எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிறாங்க. இது கையை சுத்தமாக்க கழுவுதல். கழுவி விட்டு உதுவுக்கு மறுபடியும் என்ன செய்யறது, நீ அப்படி இல்ல, வெளியே 3 முறை கழுவிட்டோம்னா அடுத்தது என்ன செய்யலாம், உதுவுடைய மற்ற பகுதிகளை தொடரலாம். அது இரவெல்லாம் மற்ற வேற நேரங்களாக இருந்தால் நாங்க வந்து தாராளமாக பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு என்ன செய்யலாம், உது எடுக்கலாம். அதுக்கு இவ்வளவு தண்ணி இருந்தால் தான் இருக்கும் என்றெல்லாம் சட்டமெல்லாம் இல்லை. தாராளமாக எந்த விதமான தடையும் இல்லை. இதுக்கு எதிரான எந்த ஆதாரங்களும் நிற்கக்கூடிய ஆதாரங்கள் அல்ல. கையை வந்து நம்ம 3 முறை கழுகுற நேரத்தில் பராஜிம்களை, அதாவது இந்த இது இருக்குதே, இதுவைகளை கொஞ்சம் சுத்தமா என்ன செய்யணும், கழுவிக்கலாம். பராஜிமன் இதுகள், இந்த மாதிரி இடக்குகள் இருக்குதே, இதுகளை வந்து நல்ல முறையில் தேய்ச்சி என்ன செய்யணும், கழுவி கொள்ள வேண்டும். 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கையை இப்படி கழுவினார்கள். அப்ப இது கழுவுறது உது சம்பந்தமான நிறைய செய்திகள் எல்லாம் இந்த கை என்ன செய்யல, மிஸ் ஆகாமலே என்ன செஞ்சிருக்குது வந்து இருக்கிறத பார்க்கிறோம். கையை வந்து நாங்க எத்தனை முறை கழுகுறாமன்றது எல்லாம் பின்னால நான் வாரேன். கழுவி முடிந்த பின்னால அடுத்ததாக நம்ம செய்யற அமல் எது, வாய் கொப்பளித்தல், நாசிக்கு என்ன செய்யறது, நீர் செலுத்துறது. நாசி என்றது அங்க, அதாவது தொண்டை இது சந்திக்கிறேன் விளங்கிட்டா, அப்ப நாசிக்கு நீர் செலுத்தல். இந்த விஷயத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா நேரடியா வராது. குர்ஆன்ல எப்படி வரும், அதாவது முகத்தை கழுவி கொள்ளுங்கள், விளங்கிட்டா, ஃபக்ஸிலு உஜூஹக்கும், முகத்தை என்ன செய்யுங்க, கை கழுவி கொள்ளுங்கள் என்று வரும். இப்ப முகத்தை கழுவி கொள்ளுங்கள் தான் குர்ஆன்ல வருது. ஆனா ஹதீஸ்ல என்ன செய்யுது, முகத்தை கழுவுறதுக்கு நாம முகம் கழுவுதல் என்ற செயல்பாடுக்கு முன்னால வாய் கொப்பளித்தல், நாசிக்கு நீர் செலுத்தல் அப்படி என்ற பகுதி வருது. இதை எப்படி நம்ம விளங்குறது, 2 மாதிரி விளங்கலாம். மோதம் விடலாம். மோதம் எப்படி, குருவா முகத்தை தான் சொல்லுது, அதுக்கு முந்தின கட்டத்தை என்ன செய்யல சொல்லல, எனவே இது என்னது ஏதாவது ஒரு விளக்கம் அதுக்கு சொல்லலாம். அல்லது முகத்தை கழுவுதலில் என்ன செய்யுது, இது அடங்குகிறது. எது, வாய் கொப்பளித்தலும் மூக்குக்கு வந்து என்ன தண்ணி ஊத்தி கழுவுறதும் வந்து அடங்குது. காரணம் என்னென்ன, முகத்தை கழுவுங்கன்னா முகத்தை பிரிங்க பாவம், கன்னம், மூக்கு, வாய், கண், நெத்தி, அவ்வளவுதான் முகம். சரியா, இதை பிரிச்சிட்டீங்கன்னா முகம் இல்லாம போயிடும். இதை பிரிச்சிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க இப்போ ஒரு ஆள் உங்கள்கிட்ட சொல்றாரு, கண்ணமும் கண்ணும் மூக்கும் வாயும் இல்லாம முகத்தை காட்டுங்கடா, எப்படி காட்டுவீங்க, இதெல்லாம் சேர்ந்துதான் முகம். அதனால முகத்தை கழுவுங்கள் என்று சொன்னால் வாய்க்கு வாய் கொப்பளிக்கிறதுனால அடங்கும், நாசிக்கு நீர் செலுத்துறது அடங்கும், எல்லாம் அடங்கும். அதனாலதான் என்ன செய்யுது, நம்ம அப்படி கழுவிட்டு விளங்கணும். சரி, நல்லா இந்த பாயிண்ட் நல்லா விளங்குங்க. அப்ப நீங்க கேட்ட மாதிரி வாய்க்குள்ள தண்ணி வாயில வாய் கொப்பளித்தலும் நாசிக்கு நீர் செலுத்துதலும் முகத்தை கழுவுதல் அடங்குது தானே. அதுதான் காரணம் அல்ல நம்ம வாய் கொப்பளிக்கிறதுக்கும் நாசிக்குள்ள நீர் செலுத்துவதற்கும். இந்த விளக்கம் எடுத்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, வாய் கொப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்தி இருக்கிறார்கள். அதுதான் காரணம், இந்த விளக்கம் அல்ல காரணம்.
குர்ஆனையும் சுன்னாவை அது மோதாம இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த விளக்கத்தை எடுக்கிறோம். ஆனால் விளக்கம் தான் காரணமாக இருந்தால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்களே, அவர் வந்து மௌத்தாகிற நேரத்தில் வந்து கண் பார்வையற்றவராக மௌத்தாகினார். அதற்கு காரணமாக சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் வந்து கண்ணுக்கு என்ன செய்வார், தண்ணி கண்ணுட உள்பகுதி இதை கழுவுவார். விளங்கிட்டா? கண்ணுட உள்பகுதி என்ன செய்வாரு, தண்ணி ஊத்தி அதை கழுவுவார். எப்படி நம்ம இப்படி கழுவுறோமோ தண்ணியை நம்ம ஊத்துவோமே, கண்ணுக்கு ஊத்தலாம் தானே, கண்ணுக்கு ஊத்தி அதை என்ன செய்வார், கழுவுவார். முகத்தை கழுவுதலில் கண்ணுக்குள்ள கழுவுறதை என்ன செய்யும், அடங்கும் என்று விளங்கிட்டா உங்களுக்கு. விளக்கம் என்பது மட்டுமல்ல நம்ம வாய் கொப்பளிச்சு நாசிக்கு நீர் செலுத்துவதற்கு காரணம். அப்படின்னா கண்ணையும் சேர்த்து தான் கழுவிக்கணும். பிராக்டிகலி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த வசனத்தை வச்சு ரசூலுல்லாஹ் முகத்தை கழுவுதலில் கண் பகுதியை விட்டார்கள், வாய்க்குள்ள தண்ணி ஊத்தி மூக்கு அதாவது நாசிக்கு நீர் செலுத்தி செய்தார்கள். அப்ப அதைத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கிறது என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி நடைமுறைப்படுத்தினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அது என்னது, சுன்னாவுக்கு முரணானது, சுன்னாவுக்கு முரணானது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஃபத்வாக்கள்ல முரண்பட்ட ஃபத்வாக்களில் பெரும்பாலானவைகள் கடும் போக்கு கொண்ட ஃபத்வாக்களாக இருக்கும். கடும் போக்கு என்று சொல்றது வந்து அதாவது அவர் வந்து பேணுதல் சைடுல என்ன செஞ்சாரு, கொஞ்சம் கடுமையான தன்மை காட்டினார். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற விஷயத்தில் ஒரு பேணுதல் விஷயம் என்று கடும் தன்மை காட்டினார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஃபத்வாக்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நெகிழ்வு தன்மை என்ன செஞ்சாரு, அவர் நிறைய காட்டினார் என்ற செய்தியை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த அடிப்படையில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாய் கொப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்தி கழுவுதல் குர்ஆனில் நேரடியாக சொல்லப்பட்ட விஷயம்தான். எப்படி, முகத்தை கழுவுதல் என்ற பகுதியில் அடங்கும். அப்ப கண்ணையே நம்ம கழுவுறோம் இல்லைன்னு சொன்னா இந்த விளக்கம் மட்டுமல்ல காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, பிராக்டிகலி கழுகுற நேரத்தில் கண்ணை என்ன செய்யல, கண்ணுக்குள்ள தண்ணீர் செலுத்தியதே செய்தி வரல. அப்ப ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நபியோடைய உதுவ சொன்ன எல்லோருமே இந்த வாய் கொப்பளித்தலை விடவில்லை. ஆனா நீங்க பார்க்கலாம், வாய் கொப்பளித்தல் வாஜிப் இல்லைன்னு சொல்றவங்கள பார்க்கலாம். வாய் கொப்பளிக்கிறதெல்லாம் வாஜிப் இல்லை, முகம் தான் என்னது வாஜிப்னு சொல்றவங்கள பார்க்கலாம். பிழை. யார் வாய் கொப்பளிக்கிறதே நாசிக்கு நீர் செல்ற விட்டாரோ அவரோட உதுவு என்ன செய்யாது, கூடாது. முகத்தை மட்டும் கழுவி கையை கழுவி போறவங்களுக்கு என்ன செய்யாது, உதுவு கூடாது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். கட்டாயம் என்ன செய்யணும், வாய் கொப்பளிக்கப்பட வேண்டும், நாசிக்கு நீர் செலுத்தப்பட வேண்டும். இது முகத்தை கழுவலில் அடங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல கடும் கவனம் காட்டுகிறாங்க. வாய் கொப்பளித்தலில கடும் கவனம் காட்டுகிறாங்க. ஹதீஸ்ல நேரடியாக வார்த்தை வருது பாருங்க. நான் 3 வார்த்தை சொல்றேன். ஒன்று மதுமதா. மதுமதா என்ற சொல் வந்து நீங்க படிக்காமலே உங்களுக்கு கருத்து சொல்லலாம். வாய் என்ன விஷயம் வாய்க்கும், மதுமதான்னு அவனோட வாய் என்ன நடக்குது, கொப்பளிச்சு படுது. விளங்கிட்டா? வாய் கொப்பளித்தார்களுக்கு அரபுல மதுமதான்னு அர்த்தம். விளங்கிட்டா? வாய் கொப்பளித்தார். இஸ்தன்ஷக நாசிக்கு நீர் எடுக்கிறது. விளங்கிட்டா? இஸ்தன்சர அதுல இந்த நீர் எடுத்து என்னது விடுகிறது. இதெல்லாம் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தைகள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி எடுப்பாங்கன்னு சொன்னா வாய்க்கு தண்ணியோட என்ன செய்வாங்க, மூக்குக்கும் தண்ணிய எடுப்பார்கள். பழக்கம் இல்லாதவங்களுக்கு அடிச்சிடும். விளங்கிட்டா? பழக்கம் இல்லாத பாட்டிக்கு தண்ணி எடுக்கிற சிஸ்டம் தெரியாட்டி என்ன செஞ்சிடும், அடிச்சிடும். எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள், சிந்துவார்கள். எடுத்து பார்க்கிறோம். மூக்க வந்து என்ன செய்வாங்க, கழுவிக்கொள்வார்கள். ஏன்னா அதெல்லாம் அசுத்தம் தங்கக்கூடிய இடங்கள். வாய் அசுத்தம் தங்கக்கூடிய இடம், மூக்கு அசுத்தம் தங்கக்கூடிய இடம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்ன செய்வார்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெங்காயம் சப்ஜெக்ட் இருக்குது, அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி சாப்பிட்டா பச்சையா சாப்பிட்டா பள்ளிக்கு என்ன செய்வானா, வரவானான்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் ஒருவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு பேசுற இடத்துல நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட மாட்டேன். காரணம், இன்னி உனாஜி மல்லா துனாஜி, நீங்கள் பேசாதவர்களோடு நான் பேசுகிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். விளங்கிட்டா? நீங்க அவரோட பேசுற, நான் என்ன செய்யறேன், பேசு. அவர் எந்த நிமிடம் வருவார்ன்றது எனக்கு தெரியாது, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த லெவல்ல இருக்க மாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு பாக்குறோம். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த வாய் சுத்தத்தை நிறைய விரும்பிக்கிறாங்க. அப்ப வாய் கொப்பளித்தல் விஷயத்துல நாங்க வந்து சாதாரணமாக மினிமமான லெவல் வந்து தண்ணி எடுக்கிறோம், வாய் கொப்பளிக்கிறோம், நாசிக்கு நீர் செலுத்துறோம், சிந்துறோம். இதோட என்ன செய்ய முடியுது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழும்பினால் வாய் கொப்பளித்தல்ல கொஞ்சம் கடுமை என்ன செய்வார்கள். எப்படி செய்வார்கள்? ஹதீஸ்ல வருது அப்படின்னா, அரபு வார்த்தை வருது, அலிஃப் ஹம்ஸ் அலிஃப் ஐன் என்ற சவுண்ட் கேட்கின்ற அளவில் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வார்கள், இந்த இதை வந்து தீட்டி வாயில தொண்டையில உள்ள சளி எடுப்பார்கள். இதை தீட்டுறதோட அந்த சத்தம் வாரதா இருந்தா மேல் பகுதி பெரும்பாலும் சளி தங்கக்கூடிய இடம் அதுதான், சளிக்குரிய இடம் என்னது அதுதான். அதையெல்லாம் என்னது நாம் வாஷ் பண்ணி ரசூலா அந்த மாதிரி சத்தம் வார அளவுக்கு கழுவாங்க. இப்ப சுபஹுடைய நேரத்தில் நம்ம சொஃப்டா கழுவுற டைம் அதுதான், நம்ம சொஃப்டா கழுவுற டைமும் அதுதான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு கடுமையா என்ன செய்வாங்க, அந்த சத்தம் கேட்கிற அளவுக்கு வாய் சுத்தத்தை என்ன செய்வார்கள். நம்ம கூட அதை விரும்புவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட விரும்புவாங்க. இதை வந்து ஓரளவுல வச்சுக்கணும். எப்ப வாய் கொப்பளித்தல்ல நோம்பாளியாக இருக்கிற டைம்ல மட்டும் என்ன செய்யணும்,
ஓவர் என்ன செஞ்சிடக்கூடாது, வாய் கோப்பளிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நாக்குக்கு நல்லா அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 200 முறை வாய் கோப்பளிச்சு அப்படின்னா உடம்பு என்ன செஞ்சிடும், தெம்பு பெற்று இதனாலேயே ஒரு சக்தி என்ன செஞ்சிடும், அது எடுத்துக்கிட்டு இருக்கும். அதை குறைச்சிக்கணும். மற்றபடி இல்லாத நேரங்கள் எல்லாம் என்ன செய்யணும், நம்ம வாய் கோப்பளித்து இந்த நாசிக்கு நீர் செலுத்த விஷயத்தில் கவனம் எடுக்கணும். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இந்த மாதிரி செய்வார் நம்ம பார்க்கிறோம். அதே போல தங்களோட விரல்களால என்ன செய்வாங்க, பல்லை துலக்கக்கூடியவங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். பல்லு சுத்தம் எல்லாம் அங்கே செய்யறோம். அப்போ இது வாய் கோப்பளித்தல் விஷயம். இது உதுவுடைய கடமைகள்ல உண்டு. இது உதுவுடைய கடமைகள்ல உண்டு. இதுல இந்த வாய் கொப்பளிக்கிற விஷயத்துல என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தம் விஷயத்துல எல்லாம், அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தம் போன்ற எல்லா நல்ல விஷயங்கள் வலது கை கடைபிடிப்பாங்க. ஆனால் அசுத்தங்களை களைவதில் இடது கையை தான் ரசூல் என்ன செய்வாங்க, கடைபிடிப்பாங்க. அசுத்தங்களை களைவதில் இடது கையை தான் கடைபிடிக்கும். அப்ப நம்ம நாசிக்கு நீர் சிந்துறதாக இருக்கலாம், விளையாட்டா இதெல்லாம் என்ன செய்யணும், இடது கையே நம்ம பழக்கக்கூடியவர்களாக அதுல இருக்கணும். அடுத்தது இது உதுவுடைய கடமையில 2வது அம்சம். 3வது என்ன செய்யறோம்னா முகத்தை கழுவுறோம். முகத்தை என்ன செய்யறோம், கழுவுறோம். முகத்தை பொறுத்த வரைக்கும் முகமண்டா இன்னேன்னு வரைவிலக்கணம் எல்லாம் சொல்லித்தான் இருக்கிறாங்க. ஆனா வரைவிலக்கணத்தை வச்சா நம்ம இதுவரைக்கும் முகத்தை வழங்கினோம். முகம் என்றால் என்னன்னா இங்க இருந்து இதுவரைக்கும், இங்க இருந்து இதுவரைக்கும் முகம். சரி, ஓகே. ஆனா வரைவிலக்கணத்தை வச்சல என்ன செஞ்சு நாங்க இதுவரைக்கும் முகத்தை விளங்கினோம். ஹதீஸ் என்ன வருது, அதாவது நம்ம உதாரணமா காதை நம்ம தலையில சேர்க்க மாட்டோம். காதை தலையில சேர்க்க மாட்டோம். ஆனா காது எதுல உள்ளன்னா பின்னால் என்ன செய்யறேன் உங்களுக்கு சொல்றேன். அது மாதிரி வரைவிலக்கணம் என்பது ஒரு இடத்துல தேவைப்படும். ஆனா முகத்தை கழுவுனா முகமண்டா எங்களுக்கு இவ்வளவு தெரியும். முகம் என்றால் இவ்வளவு தெரியும். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா, வரைவிலக்கணத்தின் அடிப்படையில முகத்தை நீங்க விளங்கினீங்கன்னா முகத்தை கழுவிட்டு உங்களுக்கு இடையில தொலைக்குள்ள ஒரு வஸ்வாஸ் என்னது இங்கிருக்கு இருந்து இந்த துண்டை கழுவினமாண்டு அவ்வளவுதான். அதனால முகம் என்பது நீங்க பாக்குற முகம் அவ்வளவுதான். அப்படி விளங்கிக்கங்க. அதை நம்ம எந்த அளவு கழுவுறோமோ முகத்தை கழுவேண்டு ஆகிரும். முகத்துல இது அடங்காதுன்றது கன்ஃபார்ம், களத்தை அடங்காதுன்றது. அதனால முகத்தை கழுவுங்கள் என்ற அம்சத்துல நம்ம முகத்தை என்ன செய்யறோம், இந்த பகுதியில கழுவிகளை தண்ணி படுற அளவு கழுவுறோம். இதெல்லாம் தண்ணி படுற அளவு கழுவிக்கிறோம். இப்படி நம்ம கழுவுற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப இந்த கன்னத்துடைய தாடி வச்சிருந்தா, கன்னத்துடைய அந்த இடங்கள் இருக்குது, தாடியுடைய அந்த அதாவது மூலம் அந்த இடத்துக்கு போறது. அப்ப இந்த இடத்துல ரசூலா தஹ்லீலுல், அதாவது அந்த லிஹியா என்ன செஞ்சுக்கிறாங்க, தஹ்லீல் பண்ணிக்கிறாங்க. கோதி என்ன செய்திருக்கிறார்கள், கழுவி இருக்கிறார்கள். அதுக்காக வேண்டிய அர்த்தம் ஒவ்வொரு இடத்துக்கும் தண்ணி போன ஆண்டு உறுதி அடைந்த பின்னால்தான் என்ன செய்யணும், உது முடிவுன்னு அர்த்தம் இல்ல. தண்ணியை விட நம்ம என்ன செய்யணும், தேய்த்து கழுவணும். உள்ளுக்கு தண்ணி போற அளவுக்கு என்ன செய்யணும், தேய்த்து கழுவணும். அது கூட தஹ்லீல் வாஜிப்னு சொல்ல முடியாது. தண்ணி ஊற்றி நம்ம இப்படி கழுவுறோம், விளங்கிட்டா ஓரளவு கழுவினா போதுமே ஒழிய உள்ளுக்கெல்லாம் போய் ஒவ்வொரு இடமா போனாண்டு என்ன செய்யணும், நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளணும் என்ற மாதிரியான ஒரு முபாலகா ஹதீஸ்கள்ல வரல. முகத்தை 3 முறை முகத்தை கழுவுதல் இது அடங்கும் இடத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு அடுத்ததாக முகத்துக்கு அடுத்ததாக கையை கழுவுதல். கையை இப்ப நான் சொல்ற இந்த முகம் குர்ஆன்ல நேரடியாக வந்த ஒரு விஷயம். அதே போல கையை கழுவுதல் என்னது, நேரடியாக வார்த்தையில பிரயோகிக்கப்பட்ட விஷயம். கை குர்ஆன்ல தெளிவா வருது. அப்படின்னா கை என்ற அரபு சொல் பயன்படுத்தப்பட்டால், தமிழ் சொல்லா இருந்தாலும் சரி, கை என்று பயன்படுத்தப்பட்டால் இவ்வளவுதான். கை என்று சொன்னால் இவ்வளவுதான். ஆனா கை என்பது இவ்வளவு வரைக்கும் அடங்கும். கை என்று பொதுவாக சொன்ன என்ன அர்த்தம், இவ்வளவுதான். கையை வெட்டு கண்டா சந்தோட எடுத்துடக்கூடாது, விளங்கிட்டா. கையை வெட்டு கண்டு ஒரு களவெடுத்தா இங்கேயோட என்ன செஞ்சிடக்கூடாது, தூக்கிறோம். கை என்றா இவ்வளவுதான். இது வரைக்கும் குர்ஆன் வசனத்துல நேரா வரும். அல்லாஹ் தஆலா சொல்றானது, அதாவது உங்களோட கைகளை வைதீக்கும் இலல் மராஃபிகை, உங்கள் கைகளை கழுவுங்கள் முழங்கை வரைக்கும் அப்படின்றத சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. கை என்று பொதுவா சொன்னா இவ்வளவுதான். நபி அவர்கள் தங்கள் கையால் சலாம் சொன்னார்கள். இப்படி சந்தோட என்ன செஞ்சாங்க, சேர்த்தாங்கன்னு அர்த்தமா இல்ல, இதை எவ்வளவு கொடுத்தாங்கன்னு அர்த்தம். அதே நேரம் இது இந்த வரைக்கும் ஹதீஸ்ல நேரடியாக வரும். ஹதீஸ்ல நேரடியாக வரும். அதனாலதான் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையை இடது கையில் வைத்தார்கள் தொழ நேரத்தில். அப்படி வரல, விளங்கிட்டா. வலது கை இடது கையில் வைத்தானே இவ்வளோட முடிச்சிடும். வலது கை இடது கை, வலது கையை இதிலும் 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 வைத்தார்கள். அப்படின்னா 3 படுற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, வச்சாங்கன்னு அர்த்தம். இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த முழங்கை வரைக்கும் கழுவணும், முழங்கை வரைக்கும் கழுவணும். முழங்கை உட்பட என்று தமிழ்ல என்ன செய்வாங்க, மொழிபெயர்ப்பாங்க. உட்பட அதுவும் முழங்கையும் உள்ளடங்கப்பட வேண்டும், முழங்கையும் உள்ளடங்கப்பட வேண்டும். இதுல நம்ம தண்ணி கட்டாயம் போறா நம்ம அதை உறுதிப்படுத்திக்கிறோம். இப்படி கழுவினா என்ன செஞ்சிடும், போயிடும். சில வேளை இப்படி வச்சு கழுவுற இடத்துல போகாது. ஏன், உங்களோட இந்த பகுதி இந்த இதெல்லாம் என்ன தோலெல்லாம் சுருங்கி இருக்கும், தண்ணி போய் சேர முடியாத அளவுல. அதனால அதை என்ன செய்யணும், கட்டாயமா இப்படி கழுவிக்கணும். அதே நேரம் ரசூல் இப்ப எங்கட கை கழுவுற விஷயத்தை நீங்க பார்க்கலாம்.
இப்படி கழுவுறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு குரூப் இருக்கு இப்படி கழுவுறது விளங்கிட்டானே, தண்ணி எடுத்து 1 2 3 முடிச்சிருவாங்க. அப்படியே அதுவும் குறிப்பா அந்த டெப்ல சேர நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க, அது போகும் தானே. அப்ப இதுல ஒரு வசுவாஸ் இருக்குது, இது சரியா பிள்ளையாண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இப்படி கையை கழுவுற இடத்துல அதாரல் மா என்ற ஒரு செய்தி வருது. அதாரல் மா என்ற தண்ணியை ஓட விட்டார்கள் அப்படின்னு வருது. ஓட விட்டார்கள் இதுதான் ஓட விட்டார்கள் என்று சொன்னால், இப்படி தண்ணி எடுத்து இப்படி விடுறதா என்ன செய்யறது, ஓட ஒரு இல்லாட்டி ஓடாது தண்ணி, என்ன செய்யாது ஓடாது. ஓட அதாரல் மா என்று சொன்னா தண்ணி இப்படி எடுத்து இப்படி விடுறதுதான் ஓட விடும். அதுக்காக வேண்டி இப்படி விட்டா மட்டும் போதும் அர்த்தம் இல்ல, கையை கழுவணும். விளங்கிட்டா, கையை வந்து என்னது கழுவணும் என்பதனால அடுத்த கையால் என்ன செஞ்சிடணும், அதை இப்படி ஓட விட்டாலும் கூட தண்ணி படுகிற அளவு உறுதிப்படுத்திக் கொண்ட அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், கழுவிக்கொள்ள வேண்டும். ஆனால் இப்படி விடுவது என்னது பிழை கிடையாது. இப்படி நம்ம தண்ணி எடுத்து தண்ணி இப்படி போற அளவுக்கு கையில் அப்படி விடுவது தவறு கிடையாது. அதே நேரத்தில் கழுவிக்கொள்ளணும். இப்படியே அப்படி விட்டோமா அதோட என்ன செஞ்சுக்கொள்ளணும், கழுவிக்கொள்ள வேண்டும். இது நீ கை விஷயத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். அந்த சந்தேகம் வாரடம் எது, தண்ணியை ஓட விடுற விஷயத்துல ஒரு சந்தேகம் வரும். இதை நம்ம என்ன செய்யணும், நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கையை கழுவிய பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுதுவுடைய அடுத்த பகுதியா என்ன செஞ்சாங்க, தலையை மசகு செய்யறது. தலையை மசகு செய்யறதுல என்னது பெரிய பிரச்சனை எல்லாம் என்ன செய்ய போயிட்டு இருக்குது. தலையை மசகு செய்வதில் இன்றைக்கு ஒரு சமுதாயம் என்ன செய்து, குறிப்பா ஷாஃபி மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த அதாவது முடிபட்டா போதும் அப்படின்ட்டு பாருங்க. இந்த அதாவது குர்ஆனுடைய வார்த்தைக்கும் குர்ஆன் அல்லாத வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம். குர்ஆன் வந்து தலையை மசகு செய்யறனா வருது, ஆனா முடி ரிசர்ச் பண்ணினா முடி இல்லாத ஒரு நிலைமை என்ன பாருங்க, 3 முடி பட்டா போதும்னு சொல்றோம் தானே. 3 முடி பட்டாலே போதும், டோட்டலா முடிய இல்லை ஒரு ஆள் மொட்டையாக்கிற நிலைமை என்ன. குர்ஆன் என்ன சொல்லுது, ரூஸ் விளங்கிட்டா தலையண்டு தான் குர்ஆன் சொல்லுது. அது வந்து முடியுள்ள தலையும் குறிக்கும், முடி இல்லாத தலையும் குறிக்கும். முடி ரிசர்ச் எதை குறிக்கும், முடி உள்ளதை மட்டும் தான் என்ன செய்யும் குறிக்கும். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுங்கன்னா 3 முடி அளவுக்கு சாதாரண முடி அளவுக்கு பட்டால் உது கூடும் என்ற கருத்து சரியான அம்சம் அல்ல. அதாவது உது ஓகே என்ற கருத்து சரியான அம்சம் இல்லை. அவங்க ஒரு ஜித்திஹாத அடிப்படையில் செய்திருந்தாலும் கூட, அதுக்கு சில செய்திகளை அவர்கள் முன்வைத்திருந்தாலும் கூட அது சரியான அம்சம் அல்ல. அவங்க வைக்கக்கூடிய அதாவது பிரதானமான ஆதாரங்கள் உண்டு. என்ன தெரியுமா, வம்சஹு பிருஊசிக்கும், உங்கள் தலைகளை மசகு செய்யுங்கள் என்று வருது தானே குர்ஆன்ல. உங்கள் தலைகளை மசகு செய்யுங்கள் என்று வருது. இதுல பி என்ற சொல் வருது. பிருஊஸ் என்றா பிக்கு அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, பி அத்தபஇல், கொஞ்சம் என்ற கருத்தலையும் இந்த பி என்ன செய்யும் பயன்படுத்தப்படும். மசஹபிஹி, அவரை தடவினார் என்று அவரை முழுசா தடவினார் என்று அர்த்தம் அல்ல. அவரை என்ன செஞ்சாங்க, ஒரு அளவு தடவினாங்கன்னு அர்த்தம். அதே போல தலையை மசகு செய்யுங்கன்னு சொன்னா முழு தலையை மசகு செய்யறோம் என்பது அர்த்தம் அல்ல. கொஞ்சம் தடவினாலும் என்னது போதும் என்பது அர்த்தம் என்று ஒரு விளக்கம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த விளக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய பிராக்டிகல் லைஃப்ல உது இல்லாட்டி பரவாயில்ல. பிராக்டிகல் லைஃப்ல ரசூலுல்லாஹ் உதுவை எப்படி எடுத்தாங்கன்னு வந்து இல்லாட்டி இந்த விளக்கம் ஓகே. ஆனா பிராக்டிகலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மசகு சம்பந்தமா வந்திருக்க எந்த செய்தியிலையும் இது வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த செய்தியில என்ன செய்யல இது வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தலை மசகு செஞ்சாங்கன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்வாங்க, இதால எப்படி மசகு செய்வார்கள், இந்த கையால் என்ன செய்வார்கள் மசகு செய்வார்கள். மசகு செஞ்சுட்டு திருப்பி என்ன செய்வாங்க, இங்க இருந்து முன்னற்றில இருந்து என்ன செய்வாங்க இங்க எடுத்துட்டு போவாங்க. திருப்பி என்ன செய்வாங்க இதை எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வார்கள் இதால காதை மசகு செய்வார்கள் அப்படின்னு வருது. இதுல ஒரே ஒரு சந்தேகம் இருந்துட்டு சொன்ன நானும் தேடினேன், என்னால் அது கிடைக்கல. இது ரெண்டை விடுவார்கள் என்ற ஒரு செய்தி என்னது நிறைய பேர் வந்து அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்படி மசகு செய்யறது, இது ரெண்டால என்ன செய்யறது காதை கழுவுறது. ரசூலுல்லாஹ் இந்த ரெண்டு என்ன செய்யாது தலையில படாத மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார்கள். அல்லாஹு ஆலம், நான் என்ன செய்யல, என்னால் அதை காண முடியவில்லை, இருக்கிறதோ தெரியாது. நம்மளால் அறிந்த வகையில் அப்படி காண முடியும். ரசூல் எல்லாம் கையால் என்ன செய்வார்கள், முன்னெட்டியில இருந்து என்ன செய்வார், தங்கள் 2 கையாலும், கையண்டா விரல்ல அடங்கினா தான் கை, இங்க இருந்து என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ் ஆரம்பிப்பார்கள். ஆரம்பித்து எங்க கொண்டு போவாங்க, பிடரி வரை கொண்டு போவாங்க. திருப்பி என்ன செய்வார்கள் அதை அக்பல அதுபர அக்பல விளங்கிட்டா பின்னு கொண்டு போய் இங்க கொண்டு வருவார்கள். பின்னர் என்ன செய்வாங்க காதை மசகு செய்யறது. காதை என்ன செய்யறது மசகு செய்யறது. இதுதான் ஹதீஸ்ல வந்து உள்ள விஷயம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்படி எடுத்து கொண்டு போய் திருப்பி இங்க கொண்டு வந்து காதை மசகு தான் ரசூலுல்லாஹ் செஞ்சது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது.
இப்ப இதுதான் சுன்னான்னு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொஞ்சம் செய்யற என்பது சுன்னா அல்ல. சில அறிஞர்கள் இஜ்திஹாத் அடிப்படையில் சொல்லி இருந்தாலும் அது தவறான முடிவு. இதுதான் ரசூலுல்லாஹ்வோட செய்தி. நிறைய தெளிவான ஆதாரங்களோடு வரக்கூடிய செய்தி. இப்படிதான் ரசூலுல்லாஹ் செஞ்ச தண்ணியை தொடுவதும் இப்படி எடுத்து இப்படி செய்யறதும். இப்ப சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தலைக்கு அப்படி மசுகு செய்து விட்டு காதை கழுவுறதுக்கு என்ன செய்வாங்க, மறுபடி தண்ணிய தொட்டு இதை தனியா என்ன செய்வார்கள், மசுகு செய்வார்கள். இது பிழை, இது பிழை. ஆனால் இதுதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், இப்படித்தான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. தனியா காதுக்கு என்ன செய்வாரு, தண்ணி எடுப்பார். தனியா காதுக்கு தண்ணி எடுப்பாரு, பிழை. தனியா காதுக்கு தண்ணி எடுப்பார்கள், பிழை. அதனால என்ன புரிஞ்சுக்கணும்டா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏனைய நபித்தோழர்களை விட ஒரு கடும்போக்கை கையாண்டர்கள் உண்மை. ஏனைய நபித்தோழர்களை விட குர்ஆன் சுன்னாவை அணுவணுவா பின்பற்றினான்ற வார்த்தை என்னது, பிழை. கடும்போக்கை கையாண்டார்கள். பின்பற்றணும் என்பதில் என்ன செஞ்சாங்க, ஆர்வத்தில் அவர் கடுமையான ஒரு போக்கை கையாண்டார் என்பது உண்மை. ஆனா நிறைய நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கடும்போக்குடைய தவறால என்ன நடந்திருக்குன்னா, சில விஷயங்கள்ல அவருடைய முடிவுகள் என்ன செஞ்சுக்குது, தவறுதலாக வந்ததுக்கு இது உதவுடைய இந்த ரெண்டு செய்தி நான் சொல்லக்கூடிய செய்திகள் என்னது ஆதாரம். தனியா என்ன செய்வார், அவரு எடுப்பாரு. இந்த தனியா எடுத்தது சம்பந்தமான ஒரு செய்தி வருகிறது, லைஃபான செய்தி. தனியாக காதுக்கு தண்ணி எடுத்தல் என்பது பலகீனமான ஆதாரமற்ற செய்தி என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உது எடுத்தா இப்படி எடுத்தாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா காதுக்கு எடுத்தாங்கன்னு சொல்லி எந்த செய்தியுமே இல்லை. தலையோடு சம்பந்தப்பட்டு தான் காதுடைய செய்தி வருகிறது. நேரடியாக காதை தலையை மசுகு செய்து பின்னர் காதை மசுகு செய்தார்கள் என்று வரல. தலையை மசுகு செய்து பின்னர் அதே தனியா காதை மசுகு செய்ய வராது விட்டாலும் தனிய காதை மசுகு செய்தார்கள் என்றும் செய்தி வரல. நன்றா புரிஞ்சுக்கோங்க. தனியே ரசூலுல்லாஹ் காதுக்கு தண்ணி எடுத்தார்கள் என்று செய்தி வரலேண்டா, தலையை மசுகு செய்தார்கள் என்று வந்திருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதே தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, காதை மசுகு செய்திருக்கிறான்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் வருது, அல் உத்னானி மினர் ரஸ், அல் உத்னானி மினர் ரஸ், இரண்டு காதுகளும் தலையில் உள்ளவைகள் தான், இரண்டு காதுகளும் தலையோடு சம்பந்தப்பட்டவைகள் தான் என்று ஹசன் தரத்திலே உள்ள ஒரு செய்தி வருகிறது. அல் உத்னானி மினர் ரஸ், இந்த இரண்டு காதுகளும் தலையோடு உள்ளவைகள் தான் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மசுகு செய்தார்கள்டா, அதுல காதும் என்னது உள்ளடங்கும். காது இதுல இப்படி என்ன செஞ்சு இப்படி மசுகு செஞ்சாங்கன்னு முழு காதை மசுகு செய்யும். நம்ம மசுகு செய்த அர்த்தம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த தனியாக எடுப்பது, புதிய தண்ணீர் எடுத்து காதை கழுவுவது என்பது தவறான என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக காதை மசுகு செஞ்சாச்சா கால் கழுவுறது. காலை பொறுத்த வரைக்கும் எது வரைக்கும் கழுவணும், கரண்டை வரைக்கும், கெண்டை அல்ல கரண்டை, கரண்டை வரைக்கும் தான் கழுவணும். அப்ப காலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கழுவிக்கிறாங்க. நம்ம கால் முழுமையாக கழுவப்பட வேண்டும். குறிப்பாக அகாபுகள்ல பின்பகுதி, காலுடைய பின்பகுதி, அதுல என்ன செய்யணும், ஒரு கவனம் எடுக்க வேண்டும். ஏண்டால் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிக்கிறாங்க, வைலுல் அகாபி மினன்னார், இந்த மாதிரி விடுகின்றவர்களுக்கு நரகம் உண்டு. இந்த மாதிரி உதுவுல அசட்டையாக இருக்கின்றவர்களுக்கு நரகம் உண்டு. இப்ப நம்ம அது ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்திக் கொள்ளணும். ஒருத்தன் தொலைவாரா, அவன் நோக்கம் அல்லாஹ்வை தொழணும்ன்றது. உது எடுக்கிறான், உது எடுக்கிற டைம்ல இந்த மாதிரி மிஸ்டேக் விடுறான், விளங்கிட்டா? உழுவடுக்கு தொலை வந்தவனுக்கு நரகமா அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. பெரும்பாலும் இந்த கவனையினை யாருக்கு வரும் தெரியுமா, தொழுகையில கவனம் இல்லாம தான் வரும். நல்லா புரிஞ்சுங்க, சரியா? தொழணும் என்பதுக்காக தொழுவேன், யாரோ சொன்ன சரி தொழுவிட்டு போ அப்படி என்றவருக்கு தான் அந்த அசட்ட வறுமை ஒழிய, தொழணும் என்றவன் அதில் என்ன செய்வான், மிகவும் கவனமாக இருப்பான்னு தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதனாலதான் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், வைலுல் லில் அகாபி மினன் நார், அதாவது இந்த மாதிரி பிற்பகுதியில உழுவெடுக்காம விடுகின்றவர்களுக்கு கேடு. ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அவர்கள் தொழுகை விஷயத்தை என்ன செய்கிறார்கள், பராமுகமாக பொடுபோக்காக இருக்கிறார்கள். ரெண்டையும் மெஷ் பண்ணி பாருங்க, ரெண்டும் கேடுதான் என்ன செய்து சொல்லுது. அப்படின்னா இந்த மாதிரி பொடுபோக்கு இருந்தா மட்டும்தான் என்ன செய்யும், இந்த மாதிரியான கவனம் வரும் என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக காலை கழுவுதல். எல்லார்ட்டையும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, கழுவும் வளமையா, ஆனா உள்ள வாளி தண்ணியில கடைசி எங்க ஊத்துப்படும், காலில் தான் ஊத்துப்படும். இதுல கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் இருக்குது. எல்லாத்துலயும் 3 கண்டு அடிக்கிறோம், இங்க ஒரு 10 முறையில மட்டும் என்ன செஞ்சிடறோம், கழுவி முடிச்சிடுறோமே, இது ஓகேயா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்க பார்க்கலாம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை கழுவி விட்டு பின்னர் தண்ணீரை, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை பிகைரி அதத், எண்ணிக்கை இல்லாமல் கழுவினார்கள். காலை எண்ணிக்கை இல்லாம என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுவினாங்க அப்படின்னு ஒரு செய்தி என்ன செய்து வருது. எண்ணிக்கை இல்லாம காலை அப்படின்னா என்ன,
மற்ற விஷயத்துல எண்ணிக்கையோட கழுவினாங்க. காலை தண்ணி ஊத்துறதுல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதுல ஒரு தாராள என்ன செஞ்சாங்க காட்டினாங்க. அதனால காலை கழுவி போட்டு நம்ம தண்ணி அதுல அப்படியே ஊத்தி விடுறது அல்லது நிறைய காலை கழுவுறதுலாம் என்னது பிழை இல்லை, உதுவுடைய பிழை இல்லை என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், புரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த செய்தி அடுத்தது கைக்கு தண்ணி அதார இதெல்லாம் நிறைய அறிமுகமற்ற விஷயங்கள் உண்டு. காலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தண்ணி ஊத்தி கழுவினாங்க. அப்ப காலில் நம்ம அந்த வஸ்வாஸ்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நிறைய ஊத்திட்டுமே, 10 தேனை ஊத்திட்டோமே, 8 தேனை ஊத்திட்டோமே அவசியம் இல்லை. 3 முறை கழுவிட்டோமா அதுக்கப்புறம் நல்லா கழுவிடுறது எந்த பிழையும் இல்லை என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுல இதான் உது, இதோட உது என்பது என்னது முடிகிறது. இந்த உதுவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறை, எத்தனை தடவைகள், எத்தனை தடவைகள் செய்தார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உது எடுத்தார்கள். பழகிட்டா, அதாவது வாய் கொப்பளிக்கிற ஒரு முறை, முகத்தை ஒரு முறை, கையை ஒரு முறை, தலையை மசகு செய்யறது ஒரு முறை, காலை ஒரு முறை, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். இன்னொரு தடவையில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா 2 முறை செஞ்சாங்க. ஆனா தலை ஒரு முறை தான். அதுலயும் தலை என்ன செஞ்சாங்க, ஒரு முறை தான் மசகு செஞ்சாங்க. எதெல்லாம் கழுவணுமோ அதெல்லாம் என்ன செஞ்சாங்க 2 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. மசகு செய்யறத ஒரு முறை தான் செஞ்சாங்க, 2 முறை செய்தார்கள். மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னா 3 முறை உது எடுத்தார்கள். ஆனா தலையை அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, ஒரு முறை தான் செஞ்சாங்க. 3 முறை செஞ்சு விட்டு இது ஹாதா உது, இதான் உது. யார் இதுல கூட்டுகிறாரோ அவர் அதாவது நஷ்டமடைந்தார், முரணாக செய்தார், பாவத்தை செய்தார் மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், ஒரு வார்த்தை சொன்னாங்க. இதுல கூட்டக்கூடாது. இதுல கூட்டக்கூடாது என்பது 2 விஷயத்தை குறிக்கும். 2 விஷயத்தை குறிக்கும். ஒன்று எண்ணிக்கையையும் குறிக்கும், 2வது முறையையும் குறிக்கும். 4 முறை என்ன செய்யக்கூடாது, கையை 4 முறை கழுவக்கூடாது, முகத்தை 4 முறை கழுவக்கூடாது, வாய் கொப்பளித்தல் 4 முறை என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அதே மாதிரி இது எந்த விஷயம் தலையை மசகு செய்யற 2 முறை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்ப எண்ணிக்கையில எதுவும் 4 ஆகக்கூடாது, அதையும் குறிக்கும். ரசூலுல்லாஹ் இவ்வளவுதான் கழுவினாங்கன்னா சந்து வரையும் கழுவக்கூடாது. ரசூலுல்லாஹ் உதுவுல இவ்வளவுதான் வச்சுக்கிறாங்க. முகத்தை கழுவுற டைம்ல கழுத்தை ரசூலுல்லாஹ் கழுவினதா என்ன செய்யல, வரல. அதான் உதுவுடைய முறை. தயமத்துக்கு அப்படி எடுக்கிறமா இல்லையா, இதுக்கு ஓகேன்னா தயமத்துக்கு என்ன செய்ய வேண்டி வரும், மண்ணள்ளி தலையில போடுற ஓகே ஆயிரும். எண்ணிக்கை பிரச்சனை இல்லை. அப்ப ஒரு ஆள் இங்க வரைக்கும் என்ன செய்வாரு, தயமம் செய்வாரு. ஒரு ஆள் இன்னும் கை காலெல்லாம் தயமம் செய்வாரு. எண்ணிக்கை கூட்டலாம் தானே, அப்படி இல்ல. முறை ரசூலுல்லாஹ் இவ்வளவுட இவ்வளோட நின்றணும், இவ்வளவுண்டா இவ்வளவோட நின்றணும், முகத்தை இவ்வளவுனா இவ்வளவு தான், இதுக்கு எங்களை கூட்டக்கூடாது. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் ஒரு முறை அபூ ஹுரைரா இந்த செய்தியை சொன்னாங்க. எந்த செய்தி, இன்ன உம்மத்தி யுதஊன யௌமல் கியாமத்தி உர்ர முஹஜ்ஜலி, நாளை மறுமையில குதிரை, இந்த குதிரைக்கு காலில் நெத்தில அழகா இருக்குமே அந்த மாதிரியான அடையாளங்களோடு நாளை மறுமையில என்ற உம்மத்து அழைக்கப்படுவார்கள். எதனால, உதுவுடைய அடையாளங்களின் காரணமாக அழைக்கப்படுவார்கள். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க. அந்த ஹதீஸ்ல தொடர்ல வரும், ஃபமன் அஹப்ப யுதீல உர்ரதஹு ஃபல்யஃஅல், யார் தனது அந்த ஒளியை, அந்த அடையாளங்களை அதிகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறாரோ, நீட்டிக்கொள்ள விரும்புகிறாரோ அவர் செய்யட்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ல, இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ல. நீட்டிக்கொள்ளட்டும் என்பது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே சொன்ன வார்த்தையிலிருந்து எடுத்த இஜ்திஹாத். ஏற்கனவே சொன்ன வார்த்தை எது, நாளை மறுமையில் எப்படி அடையாளங்களோடு அழைக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையிலிருந்து அவர் எடுத்த இஜ்திஹாத் என்ன, எனவே யார் கூட்டிக்கொள்ள விரும்புகிறாரோ அவர் கூட்டிக்கொள்ளட்டும். ஆனா முஸ்லிமை நீங்க பெரட்டினீங்கன்னா 2 ஒன்றா தான் வரும். எப்படி வரும், நாளை மறுமையில் உங்களுடைய அடையாளங்களின் காரணமாக அதிகமாக அழைக்கப்படுவார்கள், அப்படித்தான் வரும். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கணும், அதில் புரிந்து கொள்ளணும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு குர்ரன் முஹஜ்ஜர் இந்த மாதிரி அடையாளங்களோடு என்ன செய்து அழைக்கப்படுவார்கள் அப்படின்ற செய்தியை வச்சு அவர் எடுத்ததுதான் அந்த முடிவு என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், அந்த அவருடைய முடிவு என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உது எடுத்துக்கு நிக்கிறாங்க. ஒருவர் போறாரு, அவர் குளிக்கிறது தெரியாம இவர் என்ன செய்யறாரு, ஃபத்வா கேட்கறதுக்காக வெயிட் பண்ணி கண்டிக்கிறாரு. இவர் இங்க எல்லாம் கழுவுறாரு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கழுவிட்டு இவரை கண்ட உடனே சொல்றாரு, இவ்வளவு நேரமா எங்கே ஆகிக்கிறீங்க, இது தெரிந்திருக்க நான் என்ன செஞ்சிருப்பேன், இது தெரிந்திருக்க நான் இந்த மாதிரி உது எடுத்திருக்க மாட்டேன், நீட்டி உது எடுத்திருக்க மாட்டேன். அது அவருடைய சொந்த இஜ்திஹாத், அவர் அப்படி விளங்கி செய்யறாரு. மற்றவங்க காண்றத அவர் என்ன செய்யலாது, விரும்பவில்லை என்று அந்த செய்தியில் என்ன செய்தி விளங்குது. அதனால நம்ம சாதாரணமா கழுவு இல்லைன்னா உதுவை விட குளிக்கிறே நல்ல சொல்லிட்டு போயிருக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி குளிங்க, உழு எடுக்கிறீங்க கொஞ்சம் தானே, அப்படி அல்ல, இதோட முடிஞ்சுது. இந்த அமைப்பிடம் இருக்கு. அப்ப எண்ணிக்கை கூடக்கூடாது, அளவு கூடக்கூடாது. எண்ணிக்கையிட மினிமம் 1, மேக்சிமம்
3 என்பதை புரிந்து கொள்ளணும். தலை விஷயத்தில் அபூதாவுதுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வழியா ஒரு செய்தி வருது, 3 முறை மஸ்ஹ் செய்தார்கள் என்று. தலையை அது ஷாதான லாயிஃபான செய்தி. தலையை 3 முறையில செய்யக்கூடாது, மஸ்ஹ் செய்யக்கூடாது, ஒரு முறை தான் என்ன செய்யணும், மஸ்ஹ் செய்யணும். அடுத்தது முறை மாறுதல். இப்போ உதாரணமாக முகத்தை கழுவிட்டு கையை கழுவணும், கையை கழுவிட்டு முகத்தை கழுவலாமா, இப்படி நடக்கலாமாண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% அதிகமான வேலைகளில் ரசூல் அங்க வளமை எப்படித்தான் செஞ்சுக்கிறாங்க. வயக்கு பழித்தல், முகத்தை கழுவுதல், கையை கழுவுதல், இந்த மாதிரி தான் என்ன செஞ்சுக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். ஆனால் மஅதி கரீப் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர் வழியாக வரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு தடவை ரசூல் அங்க ஓடர் மாதிரி என்ன செஞ்சாங்க செய்தார்கள். அப்படின்னா என்ன, கையை கழுவிட்டு முகத்தை கழுவினார்கள். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, தர்த்தீப் என்பது கட்டாயம், ஓடர் முறை என்பது கட்டாயம், விதிவிலக்கான இடங்கள்ல தவிர. விதிவிலக்கான இடங்களில் அந்த மாதிரி நடந்து கொள்ளலாம். சில மாதிரியான சூழல்கள் ஏற்பட்டா மட்டும் என்ன செய்யலாம், அந்த மாதிரி நடந்து கொள்ளலாம். அதிகமான பட்சத்தில் என்ன செய்யணும், நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்த இந்த ஓடரை தான் கடைபிடிக்கணும். அடுத்தது தவாலி தராகின்னு சொல்லுவார்கள். கையை கழுவிட்டீங்க, வைஃப் கூப்பிட்டா, திடீர்னு போயிட்டீங்க, வந்தோடனே கண்டினியூ பண்றதா ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கிறதா? உதாரணத்துக்கு சரியா, போயிட்டு திடீர்னு வந்தோடனே கண்டினியூ பண்றதா ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கிறதா? இப்படி ஒரு பிரச்சனை என்ன செய்யுது, இருந்து கொண்டிருக்குது. நம்ம அதுல எப்படி விளங்கிக் கொள்ளணும் சொன்னால், இதுக்கு நேரடியான செய்திகள் இல்லை, எப்படி விளங்கிக் கொள்ளணும் சொன்னால், வுதுவை மறக்கிற அளவுக்கு நம்ம போயிட்டோம்டா, போற வேலையெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு போட்டு எங்க நிப்பட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது, அது முடிஞ்சது. அப்படி இல்ல போனமா வந்தமான லெவல்ல இருந்தா, அந்த வேலை முடிச்ச மாதிரி வந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம், எங்கனிக்கு போஸ்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கு என்ன செய்யலாம், நாம கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் திருப்பி என்ன செய்யணும், நம்ம மறுமுறை உது எடுக்கணும் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உதுவுடைய எனது சுருக்கமான ஒரு நடைமுறை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். உதுவுடைய ஒழுங்குமுறை இதுதான். இந்த விஷயத்துல நம்ம ஒரு கவனம் செலுத்தினோம்டா, நம்மளுக்கு வஸ்வாசா சந்தேகமா வார இடங்கள்ல விஷயத்துல செய்யலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். இதுல கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறோம். நம்ம ஷவர்ல உது எடுக்கிறோம்னு வைங்களேன், தண்ணி வடிஞ்சிட்டு அதில் உது எடுக்கிறோம். இந்த ஷவர்ல இது போன்ற வகைகளை நம்ம உது எடுக்கிறமாக இருந்தால், சில நேரத்தில் சிலவங்களுக்கு சந்தேகம், தண்ணி கண்டினியூவா வந்துட்டு உழு எடுக்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது, கை கழுவப்படுமா இல்லையா, ஆத்துல வைக்கிறீங்க, எவ்வளோ தண்ணி ஒடிக்கிறீங்க, வெளியே வந்து தான் உது எடுக்கணுமா, ஏன் கையை நீங்க கழுவினீங்கன்னா அது ஏற்கனவே தண்ணிக்குள்ள தானே இருக்குது, அப்படியான்னு கேட்டா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம கழுவப்படணும், நியத்து முக்கியம், கழுவப்படணும் உண்டு. இரண்டாவது என்னது, நியத்து முக்கியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னொரு செய்தியை கடைசியா நான் சொல்லிக் கொள்கிறேன். உதுவோடு சம்பந்தப்பட்டதுல, கடமையான குளிப்பு நம்ம குளிக்கிற டைம்ல உது என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அது உளுடைய நீத்து அதுக்குள்ள அடங்கிடும். ஆனா கடமையான குளிப்பு ரசூலுல்லாஹ் நிறைவேற்ற டைம்ல எல்லாம் உது எடுத்துட்டு தான் செஞ்சுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்திருக்கிறார்கள். ஆனால் உது எடுக்காமல் குளித்தாலும் உது என்ன செஞ்சிடும், கடமையான குளிப்பு நம்ம குளிக்கிறோமா, இந்த உது அதுல அடங்கிரும் என்பதற்கு முஸ்லீம்ல என்ன செய்யுது, ஆதாரம் அறிக்கையை பார்க்கிறோம். இப்ப கடமையான குளிப்பு குளிக்க போறோமா, அது நம்ம என்ன செஞ்சிடும், உளுவுடைய நீத்து அதுக்குள்ள நம்ம குளிச்சாலே என்ன செஞ்சிடும், அடங்கிவிடும். அது கடமையான குளிப்புக்கு மட்டும்தான். ஜும்மா குளிப்புக்கோ சுத்தத்துக்கு நம்ம குளிக்கிறோமே சாதாரணமா, அந்த குளிப்புக்கோ அல்ல, அது கட்டாயம் உது எடுக்கும். நிறைய பேர் ரெண்டே உண்டா விளங்கி வச்சுக்கிறான். கடமையான குளிப்புக்கு டாபிக் வேற, இது வேற என்பதை என்ன செய்தோம், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சுருக்கமாக உதுவோடு சம்பந்தப்பட்ட செய்தி. இதோட இந்த உதுவோட அந்த சாப்டர் என்ன செய்து நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். அடுத்த